இதுலேருந்து உங்களுக்கு வருமானம் கிடையாது. இந்த கலையை ஆர்வம் காட்டி இதை வச்சு ஏதாவது சம்பாதிக்கணும்னு நினச்சா அது முற்போக்காக இருக்காது, அது சரியான முறையும் அல்ல. இப்போ ஒரு டிரான்சிஷன் பீரியட். இந்த காலகட்டத்தில் எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதுதான் அதிகமாக செய்யப்படுறது. அது நான் குறையாக சொல்லலை, அது பழக்கமாக போயிட்டது. எதை செய்ய வேண்டுமோ அதை போய் நம்ம சொன்னால் அதுக்கு எதிர்ப்புத்தன்மை தான் அதிகமாக இருக்குது. ஏன் செய்யணும்? கலை ஆர்வமிக்கவர்கள் கலையை கற்றுக்கணுங்கிறது ஒரு சிலர் இருப்பாங்க, அது சிறுபான்மையினர் ஆகிட்டாங்க. இப்போ கலையை கற்றுக்கிட்டு நான் அதில் எப்படி முன்னேற முடியும், எனக்கு அதில் என்ன ஆதாயம் இருக்குது, என்ன பொருளை ஈட்ட முடியும், இட் ஹஸ் பிகம் சம் சார்ட் ஆஃப் மணி மேக்கிங். இது சாதகம் பண்ணி தான் சாதிக்க முடியும். கடின உழைப்பு இல்லைன்னா இந்த கலை ஆர்வத்தில் என்னதான் இருந்தாலும் வராது. ஐடென்டிஃபைட் ஸ்கில்ஸ் என்ன யார்கிட்ட இருக்குன்னு பார்த்து அவங்கள ஊக்குவிக்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட சபா தான் இது. மார்கழி மாதத்தை ஒட்டி மயிலாப்பூர் ஆர்ஆர் சபா ரசிக ரஞ்சனி சபாவில் டிசம்பர் 20 அன்று நடந்த முக்கிய நிகழ்வுகளை காணலாம். Vivek Chudamani, Adi Sankaracharya mentions about Annamaya Kosha, Pranamaya Kosha, Manomaya Kosha, Vijnana Kosha, and then Ananda Kosha. Beyond that, the first four. When you have music, you transcend the four and go to the Ananda Kosha. And there you forget about your limitations, your bodies, all the senses, the mind and all that, you just get it. And beautifully Adi Sankara says, defines about Ananda Kosha. It says, Ananda Pratibimba Chumbita. Means when you are in that kosha, you are getting the reflection of that self, the Atman, you are kissing it. Anand Pratibimba Chumbita. Pratibimba of that Atman, you are kissing that. You are not yet reached, but you are the closest. And music has the power. Music takes you to that kosha, transcending you all the barriers. And this is the beauty of our civilization, our people, ancestors, those who have given us this whole lot of wisdom.
நம்ம இருக்கிற இடம் சென்னையின் மையப்பகுதி, கலை மற்றும் கலாச்சாரத்தின் பிரம்மாண்ட மையமாக திகழ்கிற ஆர்ஆர் சபா, ரசிக ரஞ்சனி சபா. இது 1929ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. திரு ராமச்சந்திர ஐயர் அவர்களால் இந்த சபா தொடங்கப்பட்டு கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளை கம்ப்ளீட் பண்ண போது இருந்தும் இதனுடைய புகழ் வந்துட்டு மென்மேலும் வளர்ந்துட்டே இருக்கு. இன்னைக்கும் இந்த சபால ஒரு தங்களுடைய பாட்டோ நடன நிகழ்ச்சியோ அரங்கேறிச்சுன்னா அந்த கலைஞர்கள் வந்து ரொம்ப பெருமையாகவும் கௌரவமாகவும் நினைக்கிறாங்க. ஸோ இந்த சபாவை இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு நிலையிலேயே வச்சிட்டு இருக்கிறதுக்கு பின்னணியில நிறைய பேர் இருக்காங்க. அதுல மிகவும் முக்கியமானவர்னு சொல்லணும்னா இந்த சபாவினுடைய சேர்மன் திரு சந்தான கிருஷ்ணன் ஐயா அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். இந்த சபா இப்ப சொன்னாலுமே இந்த தலைமுறை இளைஞர்களுக்கு கூட இது நல்லா தெரியுது. இதுல ஒரு நிகழ்ச்சியாவது பண்ணிட மாட்டோமான்னு சொல்லிட்டு நிறைய இளைஞர்கள் காத்துட்டு இருக்காங்க. இந்த வெற்றிக்கு என்ன ஐயா காரணம்? இதை தொடர்ந்து சக்சஸ்ஃபுல்லாவே வச்சிருக்கீங்களே. நீங்க எந்த ஒரு அமைப்பை எடுத்துக்கிட்டாலும் அதோட பூர்வீகத்தை தான் பார்க்கணும். முதல்ல எப்படிப்பட்ட அமைப்பு உருவாகிருக்கிறதுங்கிறத பார்க்கும்போது 1929 தொடங்கினாவும் நீங்கள் சொன்னீங்க. அப்போ இந்த சபா வந்து நடத்தக்கூடிய ஆட்கள் என்ன மாதிரி, அதாவது போஷகர்களாக இருந்திருக்காங்க, கலை போஷகர்கள். டு ஐடென்டிஃபை யங் டேலண்ட், அவங்கள வந்து சிறு வயதுலேருந்து தெரிஞ்சிருக்கணும். இல்லாட்டா அவங்கள வந்து பாடுறதையோ ஆடுறதையோ நேரில் பார்த்துருக்கணும். பார்த்த பிறகு இவங்களுக்கு அந்த கலை ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு மேடையை அமைத்து தந்தால் மேலும் மேலும் வளரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற அந்த அடிப்படையின் பேரில் இந்த சபா, எங்களை போன்ற சபாக்கள் எல்லாருமே ஐடென்டிஃபைட் ஸ்கில்ஸ் என்ன யார்கிட்ட இருக்குன்னு பார்த்து அவங்கள ஊக்குவிக்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட சபா தான் இது. யங் மியூசிஷியன்ஸ், வோக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், டான்ஸ்,
எதை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஹரிகதை, கதா காலட்சேபம், எந்த அத்தனைத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு ஒரு மேடையை அமைச்சு அதை ஊக்குவிச்சது தான் இந்த சபா. அப்படி தான் நாங்கள் ஆரம்பித்தோம். மேலும் மேலும் இந்த சபாக்கள் வந்து பர்ஃபார்ம் பண்ணக்கூடியவங்களை பார்த்து மோர் நம்பர் ஆஃப் பீப்புள் ஆர் இன்ஸ்பயர்ட். நாங்கள் எதாவது செய்யணும், இதை காட்டிலும் பெட்டராக செய்யணும், அது மாதிரி தான் வந்தது. மியூசிக் கோஸ் வித் அக்கம்பனிமெண்ட்ஸ். அதே அக்கம்பனிமெண்ட்ஸில் இருக்கிறவங்க ஒரு வயலினோ ஃபிடில், இப்போ ஃபிடில்னு சொல்லுவோம், இப்போ வயலின், மிருதங்கம், கஞ்சீரா, என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆல் நயனம் இருக்குது, வாத்திய கருவிகள் இருக்குது, அத்தனையுமே இந்த அடிப்படையில் வந்தது தான். இப்போ ஐடென்டிஃபை யங் டேலண்ட், யார் குரு, யாருக்கிட்ட பயில்றாங்க, எப்படி அதை வந்து கற்றுக்குறாங்க. எல்லா கலையுமே ஆழமாக பதிஞ்ச கலைகளாக தான் இருக்க முடியும். அத்தனையுமே உருவாக்கக்கூடிய திறன் இருக்கிறவங்க தான் அதில் வர முடியும். அதில் ஈடுபாடு யாருக்கு அதிகம் இருக்கோ அதை அவங்க அந்த டயத்தை செலவிடுறாங்க. சாதனைகள் அப்படி தான் வருது. சாதகம் பண்ணி தான் சாதிக்க முடியும். கடின உழைப்பு இல்லைன்னா இந்த கலை ஆர்வத்தில் என்னதான் இருந்தாலும் வராது. Geniuses are born, but when a star is born, it's 1 in a million. எல்லாரும் அதுவாக ஆகிட முடியாது. உதாரணமாக எடுத்துக்கோங்க, டாக்டர் MS சுப்பலக்ஷ்மி பாரத ரத்னா அவார்டு. அவங்களே சொல்லியிருக்காங்க, இந்த ஹோல் ஹியூமிலிட்டி. பிரைம் மினிஸ்டர் நேரு சொன்னார், வாட் am I பியர் பிரைம் மினிஸ்டர் பிஃபோர் த குவீன் ஆஃப் மியூசிக் அப்படின்னு சொல்லி MS சொன்னார். அவங்க மாதிரி இருக்கிறவங்க கூட டெய்லி உட்காந்து ப்ராக்டிஸ், சாதனை பண்ணாதான் அந்த அந்த வந்து இசைக்கு வந்து ஒரு ரிஃபைன்மெண்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி பண்ணி. தட் இஸ் வாட் வி டூ ஹியர். சபாக்களில் யங்ஸ்டர்ஸை கொண்டு வந்து எப்படி பாடுறாங்கன்னு பார்த்து அவங்களுக்கு மேலும் ஊக்குவிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு என்ன மாதிரி அதை இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறத அவங்களுக்கு சொல்லி அதுக்கு தகுந்த யுக்திகளையும் கையாண்டு அதுக்கு கொண்டு வர வேண்டிய ஆசான்கள், ஆசிரியர்கள் எல்லாரையும் கொண்டு வந்து அவங்களுக்கு நாங்கள் என்னெல்லாம் செய்ய முடியுமோ செஞ்சு கொடுக்குறோம். தட் இஸ் ஹவ் த லெகசி இஸ் பில்ட். இது ஓவர் நைட் செய்யக்கூடியது இல்லை. ஆண்டாண்டு தோறும் புதுவிதமாக செய்யணும்னு சொல்கிறோம். இப்போ பாருங்கள், நீங்கள் 1929 இது வரைக்கும் எப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னு கேட்குறீங்க. இது சுலபம் அல்ல. இதுக்கு பெரு அளவில் பொறுமை வேணும், பெரு அளவில் பொருள் வேணும், பெரும் அளவில் ஈடுபாடு வேணும். வாட் ஐ சே டிஸ்ப்ரப்போர்ஷனேட் டைம் அப்படின்னா இதுக்கு நம்ம செலவிட வேண்டியதாக இருக்கும். இதுலேருந்து உங்களுக்கு வருமானம் கிடையாது. இதை இந்த கலையை ஆர்வம் காட்டி இதை வச்சு ஏதாவது சம்பாதிக்கணும்னு நினச்சா அது முற்போக்காக இருக்காது, அது சரியான முறையும் அல்ல. இப்போ நாங்கள் எங்கள் சவாலை இங்கே என்ன செய்கிறோம்னா, யங் டேலண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணி அவங்க என்ன மாதிரி அவங்கள ஷேப் பண்ணணும்னு சொல்லி, ஷேப் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ஊக்கங்கள் கொடுக்கணும்னு சொல்லி, பண உதவியை எப்போ செய்யணுமோ அதை செஞ்சு அவங்களுக்கு என்னெல்லாம் வாட் இஸ் இட் தட் தே ஷுட் எக்ஸல் இன் அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்து அது மாதிரி தான் கொண்டு வரோம். இப்போ எங்களோட டீம் இருக்குது, அம்மா இருக்காங்க இங்கே. ஷீ இஸ் அ எக்ஸ்போனன்ட் இன் மியூசிக், ஷீ சிங்ஸ், ஷீ இஸ் அன் ஆர்டிஸ்ட். இப்போ சார் இருக்கார், இஸ் எ டீச்சர். இஸ் நாட் அ மியூசிக் டீச்சர், பட் ஹி டீச்சர்ஸ் பீப்புள் அக்கௌண்டன்சி அண்ட் மேத்ஸ். இப்போ நீங்கள் பாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா, தாளத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே கணக்கு தான். ஸோ வி ஆர் ஆல் கனெக்டட் தட் வே. வாட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் வாட் பப்ளிக் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் இஸ், இந்த மாதிரி ஒரு குரூப் அமைஞ்சு இவங்கெல்லாம் செய்கிறது தான் ஒரு சபாவை ஊக்குவிக்கும், அதை சபாவை காக்கும். புரவலர்கள் தேவை, காப்பாளர்கள் தேவை, வேலை செய்ய ஆட்கள் தேவை. அத்தனையும் சேர்ந்தது தான் ஒரு அமைப்பு. அதுதான் இங்கே இருக்குது. நீங்கள் கேட்டதுக்கு ஒரே வார்த்தை, புரவலர், காப்பாளர், வேலையாள், அத்தனையும் இங்கே இருக்கக்கூடிய சபா இது. அதனால் யூ ஃபைண்ட் தட் வி கண்டினியூ டு க்ரோ.
அந்த புதுவிதமாக செய்யணுங்கிறத நாங்கள் விரும்பி செய்கிறோம். அதோட இப்ப இங்க சென்னையில இருக்க பள்ளிகள்ல எல்லாம் வந்துட்டு யங் டேலண்ட்ஸை சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம், இப்போ என்ன சொல்கிறேன் பார்க்க போகிறோம்னா, இதுக்குன்னே ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கணும். we want to go around all these areas. அதில் நான் வித்தியாசப்படுத்தி பேசலை. நம்ம ஸ்கூல் புதுமையாக அரசாங்க கல்லூரிகளில் என்ன ஆகிடுறது, பள்ளியில் என்ன ஆகிடுறதுன்னா, ஆரம்ப பள்ளிகளில் ஒரு பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. ஒரு தமிழ்தாய் வாழ்த்தோ தேசிய கீதமோ அது மாதிரி தான் ஒரு பாட்டை சொல்லிக் கொடுப்பாங்க. இல்லாட்டா பரவலாக ஒரு தமிழ் பாட்டு எதோ இருக்கோ அதை சொல்லுவாங்க. அது நான் ரிலீஜியஸாக இருக்கணும், அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும். இது அது மாதிரி இல்லை. நாங்கள் போகிறது தமிழுக்கும் கொண்டு போகிறோம், கர்நாடக இசைக்கும் என்ன தேவையோ அந்த அடிப்படையில் போய் அவங்களோட வேலை செஞ்சு இந்த ஆசிரியர்கள்கிட்ட சொல்லி நாங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு பயிற்சி கொடுக்குறோம், நாங்களே உங்கள் ஸ்கூலுக்கு இதை சொல்லி கொடுக்குறோம், ஆரம்ப பள்ளியிலேருந்தே இதை கற்றுக் கொடுக்கணும். சரி கம பாத அப்படின்னு அந்த டோன்ஸில் போட்டு இந்த ஆக்டேவ்ஸ்லேருந்து ஆரம்பிக்கணும். கீழ்ஸ்ருதியிலேருந்து மேல் ஸ்ருதிக்கு போகிறது, மேலிருந்து கீழே வருது, அதெல்லாம் கூட ஆரோகணம் அவரோகணம் அதெல்லாம் சொல்லி கூட அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் வந்தால் தான் மேற்கொண்டு இந்த இசை வளரும். அடிப்படையில் அது வந்தால் தான் அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கையில் எது நல்லது எது சரியில்லைங்கிறது புலப்படும். அதை புரிய பண்ணத்துக்கு தான் அந்த மாதிரி எங்கள் மாதிரி அமைப்பு அந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் இப்போ இருக்குது. இப்போ ஒரு டிரான்சிஷன் பீரியட். இந்த காலகட்டத்தில் எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதுதான் அதிகமாக செய்யப்படுறது. அது நான் குறையாக சொல்லலை, அது பழக்கமாக போயிட்டது. எதை செய்ய வேண்டுமோ அதை போய் நம்ம சொன்னால் அதுக்கு எதிர்ப்புத்தன்மை தான் அதிகமாக இருக்குது. ஏன் செய்யணும், இதை பெருசாக பேச வந்துட்டாங்க, இதனால் எனக்கு என்ன ஆதாயம்? இப்போ நவ் எவ்ரிதிங் ஹஸ் பிகம் டிரான்சாக்ஷனல். கலை ஆர்வமிக்கவர்கள் கலையை கற்றுக்கணுங்கிறது ஒரு சிலர் இருப்பாங்க, அது சிறுபான்மையினர் ஆகிட்டாங்க. இப்போ கலையை கற்றுக்கிட்டு நான் அதில் எப்படி முன்னேற முடியும், எனக்கு அதில் என்ன ஆதாயம் இருக்குது, என்ன பொருளை ஈட்ட முடியும், இட் ஹஸ் பிகம் சம் சார்ட் ஆஃப் மணி மேக்கிங். இது இப்போ நீங்களே எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம டிவி சேனல்லாம் வந்த பிறகு சூப்பர் சிங்கர்லாம் வர்றது ஏன் அதில் போட்டி போட்டுக்கிட்டு முன்னாடி வரணும்னு நினைக்கிறாங்க எல்லாரும்? பிகாஸ் they will be identified by the public. They become immediately, instantly popular. Popular need not necessarily become famous. பாப்புலருங்கிறது எல்லாருக்கும் தெரிய வரும், ஃபேமஸுங்கிறது எல்லாரும் அடைய முடியாது. ஆனால் அதுக்கு பணம் வருது, ஸோ அதில் விருப்பம் இருக்குது. நான் பணம் சம்பாதிக்கிறதுக்காக கலையை பண்ணக்கூடாது அதுக்காக சொல்லலை. நான் கலை ஆர்வமிக்கோ பணத்துக்காக செய்ய மாட்டாங்க, கலைக்காக செய்யும். அதுதான் அந்த வித்தியாசம். இங்கே நாங்கள் அதை தான் செய்கிறோம். எங்களுக்கு பணம் காசு கிடையாது. we are totally dependent on donor funding. அதான் புரவலர்கள்னு சொன்னோம். டோனர் ஃபண்டிங் யார் கொடுக்குறாங்களோ அதை வச்சு தான் நாங்கள் செலவு பண்ணுறோம். ஸோ we are very careful in how we spend the money and we are careful as to what we should bring in by way of talent. அதுதான் எங்கள் அடிப்படை. அதனால்தான் நாங்கள் இவ்வளோ ஆண்டுகள் நாங்கள் நடத்தின்னு வரோம். இப்போ 100 ஆண்டை நோக்கி போயிட்டுருக்கோம்னா இதுதான் இந்த அடிப்படையில் தான் காரணம். ஆமாங்க. இப்ப நிறைய சபால இப்ப கச்சேரி இதெல்லாம் பார்க்கணும்னா டிக்கெட்ஸ், முன் வரிசைக்கு உள்ள கட்டணம், மாதாந்திர கட்டணம், தினசரி எல்லாம் வந்துருச்சு. இருந்தும் ஆர்ஆர் சபா நடத்துற நிகழ்ச்சினா யார் வேண்டுமானாலும் எந்த டிக்கெட் எந்த இதுவுமே இல்லாம கட்டணமின்றி பார்க்கலாம்னு இது வரைக்கும் கண்டினியூ பண்றது நீங்க மட்டும்தான். ஸோ இந்த இது இன்னும் நிறைய யங் டேலண்ட்ஸை நீங்க இன்னும் வளர்க்கணும். இதுக்கெல்லாம் எங்களுக்கு நாங்க சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்லை. உங்களுடைய வார்த்தைகள், இவ்வளவு நேரம் நீங்க உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி சொன்ன கருத்துக்கள், இது எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. வணக்கம்.